யாருமே இல்லை இப்போ. யாருமே இல்லைன்னா அவங்களோட பிளெஸிங் உங்க கூட இருக்கு சார். பிளெஸிங் இருக்கு. அதனால தான் இது அப்படி வச்சிருக்கு. இது வந்து பெரியார் ரிவர், இங்கே இருக்கிற மெயின் ரிவர் இதுதான். ஓகே. ஸோ எப்படி சார் ஏதாவது ஒரு மன அமைதி, ஒரு நிம்மதியெல்லாம் இருந்தால் அந்த ஜோன்? முன்னாடி இந்த ஃப்ளாட் வாங்கும்போது அந்த டைமில் வந்து இட் வாஸ் நைஸ். இங்கே வெளியில் வந்து உட்காருவோம், பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிடுவோம், டின்னரும் உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு 1 month அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் சார். அது யூஸ்வலாக எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். ரொம்ப நேரம் அது பார்த்துட்டு உட்கார முடியல. ஒரு டிப்ரெஷன் மாதிரி வரும். எப்பவுமே தனிமையிலேருந்து அந்த டிப்ரெஷன் போகும்னு வாங்க. உங்களுக்கு அப்படி உட்கார தனியாக இருந்தால் டிப்ரெஷன் வரும். தனியாக உட்கார மாட்டேன், அங்கே தான் உட்காருவேன். பட் ஒய்ஃப் எல்லாம் வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது எங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அங்கே ஃபிலிம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ இங்கே உட்காந்து நாங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். பார்ட்டி கிட்டி அதெல்லாம் கூட பார்ட்டி எல்லாம் இருக்கும். பட் ஐ டோன்ட் யூஸ் எனிதிங். ஓகே. எல்லாருமே யூகேக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆமா சார். அது என்ன சார், ஏன் எல்லாரும் யூகே போறாங்க? எனக்கு அது புரியல. கேரளா வந்து மெயின்லி யூஸ்வலி எனக்கு தெரிஞ்ச என் ஃபாதர் அந்த டைம்லேருந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். எல்லார்ட்டையும் சொல்ல, யாருமே வந்து கேரளாவில் இருக்கிறது இல்லை. கொஞ்சம் எஜுகேட்டட் ஆகிடுனா ஒன்று டெல்லி, பாம்பே, இல்லைன்னா சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இன்னும் போய் வேலைக்கு போயிடுவாங்க. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எல்லாரும் கல்ஃபுக்கு போனாங்க. மலையாளிஸ் தானே நிறைய இருக்காங்க கல்ஃபில். பட் இப்போ வந்து எல்லாருமே யூகே, கனடா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் யூகே ஐ திங்க் அது என்னன்னு தெரியல, நிறைய பேர் இப்போ போயிருக்காங்க. 3.5 lakhs பீப்புள் வந்து இப்போ போயிருக்காங்க. ஆமாம், மூவ் டு யூகே. அதனால் வந்து அது ஒரு பெண்ணான முன்னாடியெல்லாம் படம் நான் அங்கே தியேட்டரில் போய் பார்ப்போம். 20 பேர் தான் படம் பார்க்குறது. இன்றைக்கி வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது படம். பிகாஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க. புது ஹெல்த் செக்டரில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் அழகாக வெளியில் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்குது சார்? 3 rooms இங்கே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரூம். அந்த வால் பிரேக் பண்ணிட்டோம் நான் சொன்ன மாதிரி. எஸ். அது வந்து ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், டாய்லெட்ஸ் இருக்குது, அங்கேயும் ஒரு டாய்லெட், 3 டாய்லெட். சூப்பர் சார். ரூம்ஸ் எல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஐ எம் வெரி டீசென்ட். தேங்க் யூ. So what is this sir? That's a kitchen. Sir please வாங்க. ப்ளீஸ் சொல்லிருக்கார். ஸ்டே. எவ்வளோ நீட்டாக இருக்காது சார். ஒரு ஆணாக இருந்து சொல்கிறது எவ்வளோ பெருமையான விஷயம் தெரியுமா சார்? இல்லை, குக்கிங் வந்து என்னோட பேஷன். நிறைய பேருக்கு இருக்குது பேஷன். இல்லை நான் ஏன்னா நம்ம சின்ன வயசில் வந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது தனியாக தான் இருந்தேன். அப்போ நான் குக் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். அது இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு சுட்டு தீச்சு அப்படியே உப்பெல்லாம் கொட்டி சமைச்ச ஒரு டிஷ் என்ன? அதெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த ஒரு விஷயமா? ஓகே. வைஃபும் நல்லா குக் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து சிலது கற்றுக்கிட்டேன். நான் அந்த மாதிரி ரொம்ப இதாக போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் குக்கிங் தான். என்ன சிம்பிள் குக்கிங் சொல்லுங்கள் சார்? குக்கிங்னா என்ன, கொஞ்சம் எக்கு, ஆம்லெட்டு, அப்புறம் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறது. சில டைமில் தோசை மாவு கிடைக்கும் இல்லையா? ஆமாம். அது வாங்கிட்டு வந்து இங்கே தோசை பண்ணுறது. பொடி கிடைக்கும், பொடி. ஆக மொத்தம் நீங்க எதுவும் செய்யல வெளியில சார். இந்த குக்கிங் பயங்கரமா இருக்கு. ஐ மேக் எவ்ரிதிங். அது வந்து சில ஒகேஷன்ஸ்ல வந்து பிரியாணி பண்ணுவேன். அதெல்லாம் யூடியூப் இருக்கு இல்லையா?